Hi guys, I am Deepika, TEFL Certified English Trainer from Phoenix Academy of English. Suppose I ask, how many letters in English? You would definitely say in no time, there are 26 letters in English. But how many sounds in English? There are 44 sounds in English. So சொன்ன உடனே நமக்கு டவுட் வரும். 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு, எதனால நம்ம 44 சவுண்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் அன் அன்ஃபெனடிக் லாங்குவேஜ். அன்ஃபெனடிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ்ல ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அதோட சவுண்டும் சிமிலரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 4 லெட்டர் இருக்குன்னா அந்த 4 லெட்டரையுமே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான் ஒரு லெட்டருக்கு இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்காது. நமக்கே தெரியும், நிறைய இடத்துல இங்கிலீஷ்ல எல் சைலண்டா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ALMOND இதை நம்ம எப்படி படிப்போம்? ஆமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல் அங்க சைலண்டா இருக்கு. இப்ப லெட்டரை அப்படியே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணல, சம் சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சில வேர்ட்ஸ்ல பார்த்தோம்னா லாஸ்ட்ல ஆர்ல முடியுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆர் அப்படிங்கிற சவுண்ட் ஹாஃப் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணாமலே விட்டுருப்போம். இந்த மாதிரி நியூஆன்சஸ் இருக்கும். இது இல்லாம பார்த்தோம்னா இப்ப யூ அப்படிங்கிற லெட்டரை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். யூ அப்படிங்கிற லெட்டரை அம்ப்ரெல்லா அப்படிங்கிற இடத்துல எப்படி படிக்கிறோம்? ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல நமக்கு வருது, அம்ப்ரெல்லா அப்படின்னு வருது. இதே மற்ற வேர்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப யூனியன், யூனிவர்சிட்டி, யூனிட்டி, இந்த எல்லா இடத்துலயும் அதே சேம் யூங்கிற லெட்டரை நம்ம யூ அப்படின்னே ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஒரே லெட்டர் தான் ஆனும் ப்ரொனவுன்ஸ் பண்றோம், யூ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாங்குவேஜை நம்ம அன்ஃபெனடிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்சியேஷன் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா அதுக்கான கோர்சஸ் எடுத்துக்கிட்டாதான் நம்ம ப்ரொனவுன்சியேஷனை மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. I'll meet you soon with another interesting session. Until then, bye.